வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 கோர்ஸ் பி கபீர் கி சாக்கியில் 5, 6, 7, 8 இந்த 4 சாக்கியினுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4க்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கபீர் கி சாக்கி. பிரஹு புவங்கம் தன் பசை மந்திர நா லாகை கோயி ராம் வியோகி நா ஜிவை ஜிவை தோ பௌரா ஹோயி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விரகு மீன்ஸ் பிஜட்னே கா கம், அந்த பிரிவினுடைய துயரம். புவங்கம் புஜங் சாம்ப், அதாவது ஸ்னேக். பௌரானா பாகல். प्रसंग प्रस्तुत साकी हमारी हिंदी पाठ्य पुस्तक पर 2 से ली गई है. इस साकी के कवि कबीरदास जी है. எல்லா சாக்கிக்கும் இந்த 2 பாயிண்ட் நீங்கள் ஸ்டார்டிங் எழுதிடலாம். इसमें कबीर कहते हैं कि ईश्वर के वियोग में मनुष्य जीवित नहीं रह सकता. கடவுளை விட்டு பிரிந்து கடவுளினுடைய துணை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அகர் ரஹ் பி ஜாத்தா ஹை தோ, அப்படி அவன் வாழ்ந்தாலும் வஹ் பாகல் ஹோ ஜாத்தா ஹை, அவனுடைய லைஃப் ஒரு மேன் லைஃபாக இருக்காது, ஒரு மேட் லைஃபாக இருக்கும். व्याख्या. कबीरदास जी कहते हैं कि जब मनुष्य के मन में अपनों के बिजटने का गम सांप बनकर लौटने लगता है. கபீர்தாஸ் ஜி சொல்கிறார், மனிதனுடைய மனதில் பிரிவு என்கின்ற கவலை, பிஜட்னே கா கம், கம் மீன்ஸ் கவலை, சாம்பு பன்கர் லோட்னே லகதாகை, அது ஒரு பாம்பு போல அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குமாமா. उस पर ना कोई मंत्र असर करता है और ना ही कोई दवा असर करती है. அதை எந்தவித மந்திரத்தினாலையும் எந்தவித மெடிசன்னாலையும் உங்களுக்கு க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைனுடைய பாவ் ஸ்பஷ்ட் கீஜியே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது பிறகு புவங்கம் தன் பசை மந்திரனா லாகை கோயி, இந்த லைனை கொடுத்துட்டு பாவ் ஸ்பஷ்ட் கீஜியேன்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. उस तरह ராம் அர்த்தாத் ஈஸ்வர் கே வியோகமே, அதுபோல கடவுளினுடைய பிரிவில் ராம் அர்த்தாத் ஈஸ்வர் கே வியோகமே, ராம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல காட் ராமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஏன்னா கபீர்தாஸ் ஜி நிர்குண் பக்தி சாகாவுனுடைய உபாசக், அதாவது அவர் கடவுளுக்கு உருவம் இல்லாத கடவுளை பூஜிப்பவர். அதனால் இந்த இடத்துல ராம் அர்த்தாத், ராம் என்கின்ற ஈஸ்வர் கடவுளினுடைய பிரிவில் மனுஷ ஜீவித் நஹி ரஹ் சக்தா, மனிதனால் வாழ்க்கை வாழ முடியாது. யதி வஹ் ஜீவித் ரஹ்தா பி ஹை, ஒருவேளை அவன் வாழ்ந்தாலும் தோ உஸ்கி ஸ்திதி பாகலோ ஜெய்சே ஹோ ஜாத்தி ஹே, அவனுடைய நிலை ஒரு மேடா தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த சாக்கியினுடைய செகண்ட் லைன் ராம் வியோகி நா ஜிவை தோ பௌரா ஹோயி, இதனுடைய ஸ்பஷ்ட் கீஜியே பாவ் ஸ்பஷ்ட் கீஜியே அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ராம் அர்த்தாத் ஈஸ்வர் அதுலேருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் நீங்கள் எழுதிடலாம். 6th சாக்கி. நிந்தக் நேட்டா ராக்கியே ஆங்கனி குட்டி பதாய் பின் சாபன் பானி பினா நிர்மல் கரை சுபாய். இது ரொம்ப ஈஸியான தோஹா கபீர்தாஸோடது. நிந்தா கர்னே வாலா, அதாவது நம்மளுடைய ஃபால்ட்டை சொல்கிறவங்க, தப்பை சொல்கிறவங்க. நேட்டா மீன்ஸ் நிக்கட், நியர். ஆங்கனி மீன்ஸ் ஆங்கன் மீன்ஸ் கார்ட்யார்ட், முற்றம். சாபன் மீன்ஸ் சாபூன், சோப். நிர்மல் மீன்ஸ் சாஃப், க்ளீன். சுபாயி மீன்ஸ் ஸ்வபாவ், கேரக்டர். இந்த சாக்கியினுடைய பிரசங்க பாருங்க, 3rd பாயிண்ட்ல இருந்து பாருங்க. இஸ்மே கபீர்தாஸ் ஜி நிந்தா கர்னே வாலே व्यक्तियों को अपने पास रखने की सलाह देते हैं. என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, நம்மளுடைய ஃபால்ட்டை எடுத்து சொல்கிறவங்கள நம்ம பக்கத்திலே வச்சுக்கணுமாமா. தாக்கி आपके स्वभाव में सकारात्मक परिवर्तन आ सके, அப்போ நம்மளுடைய கேரக்டர் நல்லபடியாக சேஞ்ச் ஆகும். व्याख्या. इसमें कबीरदास जी कहते हैं कि हमें हमेशा निंदा करने वाले व्यक्तियों को अपने निकट रखना चाहिए, நம்ம பக்கத்திலே அவங்கள வச்சுக்கணும். हो सके तो इफ पॉसिबल முடிஞ்சிச்சுன்னா अपने आंगन में ही उनके लिए घर बनवा लेना चाहिए, நம்மளுடைய கார்ட்யார்ட்லேயே ஒரு ஹவுஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து பக்கத்திலே வச்சுக்கணுமாமா. அர்த்தாத் ஹமேஷா अपने आसपास ही रखना चाहिए, எப்போதுமே அவங்க நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தாக்கி ஏனெனில் சோ உன்கே துவாரா பத்தாயி கயி, அவங்க மூலமாக சொல்லப்படுகிற ஹமாரி கலத்தியோ கோ, நம்மளுடைய தப்பை
सुधर सके நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் इससे हमारा स्वभाव बिना साबुन और पानी की मदद के ही साफ हो जाएगा தண்ணியும் சோப்பும் இல்லாமையே நம்மளுடைய கேரக்டரை நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும் அதாவது என்ன சொல்கிறாரு நம்மளுடைய கேரக்டரை நம்ம சரி பண்ணிக்க முடியும் அவங்கள பக்கத்தில் நம்ம வச்சிருக்கிறனால நம்மளுடைய தப்பை எடுத்து சொல்கிறவங்கள நம்ம பக்கத்தில் வச்சிருக்கிறனால நம்மளுடைய தப்பை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கபீர்தாஸ்ஜி இந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறாரு 7th சாக்கி போத்தி படி படி ஜகமுவா பண்டித் பயானா கோய் ஐக்கை அஷிர் பீவுகா படைசு பண்டித் ஹோய் போத்தி புஸ்தக் முவா மர்னா டு டெத் भया बनना टू क्रिएट अशीर अक्षर और लेटर எழுத்து पीव प्रिय प्रिय मीन्स ईश्वर இந்த சாக்கியில் கபீர்தாஸ்ஜி சொல்கிறாரு நம்மளுடைய புக்ஸ் நாலேஜை விட நம்மளுடைய காட்ஸ் நாலேஜ் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல வராரு प्रसंग इसमें कबीर जी पुस्तक ज्ञान को महत्व ना देकर ईश्वर प्रेम को महत्व देते हैं புக்ஸ் நாலேஜை விட நம்மளுடைய காட்ஸ்னால கிடைக்கக்கூடிய நாலேஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு व्याख्या कबीर जी कहते हैं कि इस संसार में मोटी मोटी पुस्तकें पढ़कर कई मनुष्य मर गए परंतु कोई भी मनुष्य पंडित नहीं बन सका நிறைய படிப்பு படித்தவர்கள்லாம் ஒரு நாள் சிறந்த ஞானம் எது என்று தெரியாமலேயே இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் यदि किसी व्यक्ति ने ईश्वर प्रेम का एक भी अक्षर पढ़ लिया होता तो वह पंडित बन जाता கடவுளினுடைய அருள் பெற்றவரே சிறந்த அறிவு பெற்றவர் அப்படின்னு கபீர்ஜி சொல்றாரு இந்த இடத்துல அர்த்தாத் ஈஸ்வர் பிரேம் ஹி ஏக் சச் ஹை கடவுளினுடைய அறிவே உண்மையானது இசை ஜானே வாலாகி வாஸ்தவிக் ஞானிகி அதாவது இந்த உலகத்தை படைத்தவரை பற்றி தெரிந்து கொள்ளுவதே இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வாஸ்தவிக் தெரிஞ்சவர் தான் வாஸ்தவிக் ஞானிகை ஒரு ரியல் அறிவாளி ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க 7th சாக்கி क्वेश्चन आंसर ஐக்கை அஷீர் पीव का படைசு பண்டித் ஹோய் इस पंक्ति द्वारा कवि क्या कहना चाहता है இந்த லைன்ஸ் மூலமா கவி என்ன சொல்றாரு ரொம்ப முக்கியமான क्वेश्चन उत्तर इस पंक्ति के माध्यम से कबीर कहना चाहते हैं कि संसार में एक पीव पीव का अर्थ ईश्वर एक पीव ईश्वर ही सर्वस्व है அவர்தான் எல்லாமாவே இருக்கிறார் கடவுள் ஒருவரே அவரே எல்லாமாக இருக்கிறார் वेही जीवन के केंद्र है அவர்தான் சென்டர் ஆஃப் லைஃபே அவர்தான் वेही जानने योग्य है அவரை பற்றி தெரிந்து கொள்ளுவதே பெஸ்ட் उन्हें जानने वाला ही அவரை அறிந்தவரே கடவுளை அறிந்தவரே சச்சா ஞானி और पंडित है ஒரு ரியல் ஞானி அப்படின்னு சொல்றாங்க ஷேஸ் சாரே ஞான் மற்ற எல்லா அறிவுமே व्यर्थ है वेस्ट தான் सेकंड क्वेश्चन कबीर के अनुसार सच्चा ज्ञान क्या है अब कबीर சொல்லுகிற ஒரு ரியல் நாலேஜ்ங்கிறது எது उत्तर कबीर के अनुसार सच्चा ज्ञान पुस्तकों से प्राप्त नहीं होता बुक्स नॉलेज ஒரு ரியல் நாலேஜ் கிடையாது पुस्तकें पढ़कर तो लोग जीवन को व्यर्थ ही गवाते हैं அப்போ வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பீப்புள்ஸ் அவங்களுடைய லைஃப்பை சச்சா ஞான் அனுபூதி சே பிராப்த் ஹோத்தா ஹை அப்போ உண்மையான அறிவு என்பது நம்ம அதை ஃபீல் பண்ணணும் ஸ்வயம் காயல் ஹோனே நம்ம அதில் அடிபடுறப்ப தான் நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்ப தான் அர்த்தாத் அனுபவ் கர்னே சே பிராப்த் ஹோத்தா ஹை நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்ப தான் அனுபவப்படுறப்ப தான் அந்த ஞானத்தை நம்ம பெறுறோமாமா ஒன்லி புக்ஸை படிக்கிறனால நம்ம அந்த ஞானத்தை பெற முடியாது நம்மளுடைய லைஃப்பில் அதை அனுபவிக்கிறப்ப தான் அந்த ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு இந்த இடத்துல கபீர்ஜி சச்சா ஞான் கியா ஹை அப்படிங்கிறத சொல்கிறாரு थर्ड क्वेश्चन पोती पढ़ पढ़कर भी ज्ञान प्राप्त ना होने से कबीर का क्या तात्पर्य है இப்போ இதனுடைய மீனிங் என்னன்னு கேட்குறாங்க இந்த லைனோட மீனிங் என்ன उत्तर कबीर कहते हैं कि ज्ञान पुस्तकें पढ़ने मात्र से नहीं प्राप्त होता அறிவு என்பது புத்தக படிப்பினால் மாத்திரம் கிடைத்து விடாது அபித்து பட் உசே பிராப்த் ஹோத்தா ஹை அப்போ அவன் பெற்று விட்டான் அதாவது அந்த அறிவை பெற்று இருந்தால் அவனுக்கு அந்த நாலேஜ் வந்துருச்சுங்கிறது எப்படி தெரியுமாமா ஜோ उस ज्ञान को अपने जीवन में अनुभव करता है அவனுடைய லைஃப்பில் அதை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான் அதை ஃபீல் பண்ணுவான்
இன்னொரு வார்த்தையில் நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா दूसरे शब्दों में जीवन को ईमानदारी से जीता है, ஹானஸ்டாக அவன் வாழுவான். फोर्थ क्वेश्चन, लाखों ग्रंथ पढ़ने पर भी कबीर की दृष्टि में लोग पंडित क्यों नहीं बन पाते हैं? அப்போ நிறைய படிப்பு படித்தவர்கள் கபீர்ஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பண்டிதராக ஏன் ஆக முடியல? उत्तर, कबीर के अनुसार लोग लाखों ग्रंथ पढ़कर भी उसके ज्ञान को अपने जीवन में नहीं उतारते. அப்போ அவங்களுடைய லைஃப்பில் அந்த புக்கில் படித்த படிப்பை ஏதாவது அவங்க யூஸ் பண்ணுறாங்களா? பண்ணலைல. வே உசே ரட் மாத்திர லேத்தே ஹே, அதை ஒன்லி மெமரைஸ் தான் பண்ணுறாங்க. யஹி காரண் ஹை, இதுதான் காரணம். வே பண்டித் நஹி பன் பாத்தே, அவங்க பண்டிதராக ஆகாததுக்கு காரணம் இதுவே. ஃபிஃப்த் கொஸ்டின், சச்சா பக்த் கிசே கஹா கயா ஹை? உண்மையான பக்தன் என்பவன் யார்? கபீர் கே அனுசார் சச்சா பக்த் வகுகை, உண்மையான பக்தன் என்பவன் ஜோ பிரபு கே விரகுமே காயல் ஹோ, பிரபுவனுடைய கடவுளினுடைய பிரிவினால் அவன் ஃபீல் பண்ணுவான், துன்பப்படுவான், அதாவது கவலைப்படுவான். ஜிஸ்னே பிரபு கா பிரேம் அனுபவ் கியா ஹோ, கடவுளினுடைய அன்பை ஃபீல் பண்ணுவான், கடவுள் அவனுக்குள்ளார ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாருன்னு ஃபீல் பண்ணுவான். ஜோ பிரியத்தம் கா அக்ஷரோ கா ஞாத்தா ஹோ, கடவுளை பற்றி அறிந்தவனே உண்மையான பக்தன். எய்த் சாக்கி, ஹம் கர் ஜாலியா ஆப்னா லியா முராடா ஹாதி, अब घर जालौ तास का जे चलै हमारे साथी. ஜாலியா ஜலாயா, டு பர்ன், ஆப்னா அப்னா ஓன் தன்னுடைய, முராடா ஜல்தி ஹுயி லக்கடி பர்னிங் உட் அர்த்தாத் ஞான். ஜாலவ் ஜலாவு, ஜலாவு மீன்ஸ் லெட்ஸ் பர்ன், ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. தாஸ்கா உஸ்கா அவனுடைய. இப்போ இந்த சாக்கியில் கபீர்ஜி சொல்கிறாரு, பிரசங் इसमें कबीर मोह माया रूपी घर को जलाकर अर्थात त्याग कर ज्ञान को प्राप्त करने की बात करते हैं. இப்போ இந்த சாக்கியில் அவர் சொல்கிறாரு, உலக மோகம் ஆசை என்கின்ற வீட்டை எரித்துவிட்டு அறிவை பெற சொல்கிறார். व्याख्या, कबीर जी कहते हैं कि उन्होंने अपने हाथों से अपना घर जला दिया है, अर्थात उन्होंने मोह माया रूपी घर को जलाकर ज्ञान प्राप्त कर लिया है. அப்போ அவர் மோகம் மாயை, இந்த உலக மோகம் மாயை என்கின்ற வீட்டை எரித்து ஞானத்தை பெற்றுவிட்டார். யாரு? கபீர்ஜி. अब उनके हाथों में जल्दी हुई मशाल लकड़ी है यानी ज्ञान. அப்போ அவருடைய கரங்களில் அந்த பர்னிங் உட் இருக்காமா, அதாவது அறிவு இருக்கிறது. अब वे उसका घर जलाएं जो उनके साथ चलना चाहता है. அப்போ அவரோட வேலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அர்த்தாத் உசே பி மோகு மாயா சே முக்து ஹோனா ஹோகா. அப்போ அவங்களும் இந்த உலக ஆசையை வெறுத்து விட்டு அதுலேருந்து ஃப்ரீ பண்ணிட்டு வரணும். ஜோ ஞான் பிராப்து கரனா சாகத்தா ஹை, அப்பொழுதுதான் ஒரு உண்மையான அறிவை பெற முடியும். एथ साकी क्वेश्चन आंसर. फर्स्ट वन, मुरादा हाथ में लेकर कबीर ने अपना ही घर क्यों जलाया? मुरादा बर्निंग वुड. அப்போ உட்டை தன்னுடைய கையில் எடுத்து கபீர் தன்னுடைய வீட்டை ஏன் எரித்தார்? உத்தர், கபீர் ने मुरादा हाथ में लेकर अपना ही घर जलाया, தன்னுடைய வீட்டை எரித்தார். क्योंकि ஏனெனில் उसे सबसे पहले अपने घर को शुद्ध करना था, அவர் தன்னை ஃபஸ்ட்டு பியூரிஃபை பண்ணிக்கிறாரு. अपने मोह को नष्ट करना था, இந்த உலக ஆசையிலிருந்து அவர் ஃப்ரீ பண்ணுறாரு அவரை. अपने लोभ को जीतना था, அவருடைய பேராசையிலிருந்து அவர் வின் பண்ணுறாரு. அதனால அவருடைய தன்னுடைய வீட்டை, அதாவது மோகம் மாயை என்கின்ற வீட்டை எரித்தார். செகண்ட் क्वेश्चन, कबीर अपने साथ चलने वाले का भी घर क्यों फूंकना चाहते हैं? கபீர் தன்னோடு வருபவரையும் ஏன் வீட்டை பேர்ன் பண்ண சொல்கிறாரு? அப்போ அவரோட ஃபாலோவர்ஸாக இருந்தால் அவர் என்ன செஞ்சாரோ அதை தான் செய்ய சொல்வார். உத்தர் பாருங்க, கபீர் चाहते हैं कि वे अपने साथ चलने वाले साथियों के भी, அவருடைய நண்பர்களையும் லோப் மோஹ் और अज्ञान को नष्ट करके, லோப் பேராசை அதாவது கிரீடி, மோஹ் மோகம், அஞ்ஞான் அஞ்ஞான் மீன்ஸ் அறியாமை, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நஷ்டம் ஆக்கிட்டு,
உன்ஹே சுத்த ஆத்மா பனாதே, ஒரு பியூர் மைண்டோட வர சொல்றாரு கடவுளோட வேலை. इसलिए वे उनके भी अज्ञान रूपी घर को फूंकना चाहते हैं. அதனால அவங்களையும் அந்த அறியாமை என்கின்ற இந்த உலக வாழ்க்கையை துறந்துட்டு வர விருப்பப்படுறாரு.